எங்கே தேடியும் கிடைக்காத ஒமேகா 3 விட்டமின் டி எல்லாம் நம்ம மத்தி மீனில் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ஹெல்த்தியான மத்தி மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, ஒரு அரை எலுமிச்சையை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஸ்லிட்ஸ் 2 சைடும் நீங்கள் போட்டுருங்க. அப்போ தான் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மத்தி மீன் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு கூட ரொம்ப நல்லது, போன் ஹெல்த்தி கூட. நம்ம கையால் இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா அழுத்தி எல்லா சைடும் நம்ம மசாலா தடவி வச்சிடணும். ஒரு 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, இல்லை வெளியில் கூட வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்தாச்சு மீனை. இப்போ தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது மேலே கருவேப்பிலை வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனெல்லாம் லைன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் திருப்பும் போது வாழை பிடிச்சி திருப்புனீங்கன்னா மீன் உடையாமல் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.